நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற த சாண்ட்மேன் சீசன் 2 எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கதையை பொறுத்தளவுக்கு கனவு உலகத்தோட ராஜாவா இருக்கக்கூடிய கதாநாயகன் கடந்த காலத்துல ஒரு மனித பெண்ணை காதலிச்சிட்டு இருக்கிறாப்ல. ஆனா அந்த பெண் எடுத்த ஒரு முடிவுக்காக அந்த பெண்ணை தண்டிக்கிற விதமா நரகத்துக்கு அனுப்பி விட்டுருந்தாரு. ஆனா நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி இப்போ உணரக்கூடிய கதாநாயகனும் கதாநாயகியை மீட்டெடுக்கிறதுக்காக திருப்பி நரகத்துக்கு போய் அவளை கூட்டு வர போகிறாப்ல. ஆனா கடந்த சீசன்ல நம்ம நரகத்தை ஆட்சி பண்ணக்கூடிய லூசிபர் கூட ஒரு சண்டை இருக்கிறதுனால அங்க போனா ஒரு பெரிய சண்டை வரும் அப்படின்னு எதிர்பார்த்து போறாரு. ஆனா அங்க போனா வேற விஷயம் நடக்குது. நரகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மார்னிங் ஸ்டார் எனக்கு ஓய்வு வேணும் அப்படின்னு சொல்லி தன்னோட பணியை நிப்பாட்டிக்கிட்டு அந்த நரகத்தை அடைச்சி பார்த்தீங்கன்னா சாவியை நம்ம ஹீரோ கையில கொடுத்துடுறாப்ல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே அந்த நரகத்தை ஆளலாம், அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு தகுதியான ஒரு நபர்கிட்ட அந்த சாவியை கொடுக்கலாம். ஸோ ஹீரோ என்ன பண்ண போறாரு, அந்த சாவியை யார்கிட்ட கொடுத்தாரு அப்படிங்கிறது ஒரு 3 எபிசோடோட கதை. மிச்சம் இருக்கக்கூடிய 3 எபிசோடு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கதை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ரொடக்ஷன் வழியில எடுத்து நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துல கொடுக்குறாங்க. சீசன் 1லயுமே கொடுத்தாங்க, சீசன் 2லயுமே அது நல்லாவே கண்டினியூ ஆகுது. படத்தை முழுக்க முழுக்க ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு அட்வென்ச்சர் ட்ராமாவா எடுத்திருக்கிறாங்க. ஆனா எனக்கு இந்த படத்துல மிஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பா ஆக்ஷனை மட்டும் தான் சொல்லுவேன். நரகத்துல போய் தன்னோட காதலியை காப்பாற்ற போறாரு அப்படிங்கும் போது அங்க ஒரு ஃபைட் இருக்க போதுன்னு நினைச்சா அங்கேயும் ஏமாத்திட்டாங்க. சரி, சாவியை கொடுத்துட்டாங்க, அந்த சாவிக்காக நிறைய பேர் வராங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா ஓடின்னு நம்ம தாரு இவங்க எல்லாருமே வருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த சண்டை வரும் பார்த்தா அங்கேயும் ஏமாத்திட்டாங்க. ஸ்டோரியுமே ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். 3 எபிசோடு ஒரு கதை, அது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாலாம் இல்லை. ஆனால் கடைசி வரக்கூடிய 3 எபிசோடு இருக்கு பார்த்தீங்களா, அது நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு டீசென்ட் வாட்சபிளான அட்வென்ச்சர் த்ரில்லர். கண்டிப்பாக விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங்கோட சூப்பராக வந்திருக்கு.